Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் diphthongs. நம்ம சேனல்ல ஆல்ரெடி கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் பார்த்துட்டோம். இந்த கிளாஸ்ல நம்ம diphthongs பார்க்க போறோம். ஓகே, ஸோ 24 கான்சனன்ட்ஸும் 12 பியூர் வவல்ஸும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிமைனிங் 8 diphthongs. இதோட உங்களுக்கு 44 அந்த IPA சவுண்ட்ஸும் முடிஞ்சிடும். ஓகே, diphthong comes from the Greek word diphthongos. ஸோ இதோட ஒரிஜினல் வேர்டு வந்து diphthongos. diphthongosக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா having two sounds ன்னு அர்த்தம். ரெண்டு ஒலி சத்தம் கேட்டது தான் diphthongos சொல்றோம். A diphthong is a sound made by combining two vowels. அப்ப diphthongனா என்ன? D-னா two. நம்ம சொல்லுவோம்ல monophthong. பியூர் வவலுக்கு இன்னொரு நேம் என்னது? மோனோப்தாங்னு சொல்லியிருப்பேன். மோனோ அப்படின்னா சிங்கிள், டைனா என்ன டூ. அப்போ டிப்தாங்ல வந்து டூ வவல் சவுண்ட் சேர்ந்திருக்கும். ஸ்பெசிபிகலி when it starts as one vowel sound and goes to another. எப்படின்னா ஒரு வவல் சவுண்ட்ல ஆரம்பிச்சு இன்னொரு வவல் சவுண்ட்ல முடியும். It involves a smooth transition from one vowel position to another within the same syllable. ஒரே சிலபிள்ல ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு அது மாறும். During the articulation அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா of a diphthong the tongue and sometimes the lips move from the position of the first vowel, அதான் starting point. அதாவது first vowel இருந்து articulate பண்றப்போ அதை சொல்றப்போ tongue என்ன பண்ணும்? tonguம் sometimes lipsம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா first vowelல ஆரம்பிச்சு it glides towards the second vowel. அப்படியே சறுக்கிட்டு second vowelக்கு போயிடும். This movement creates a distinctive sound that combines both elements. அப்போ இந்த மூவ்மெண்ட்னால ரெண்டு சவுண்டும் நம்மளுக்கு நல்லா கேட்கும். But it function as one phoneme. நல்லா கேட்டாலும் அது ஒரே phoneme தான். ஓகே, ஒரே சவுண்டா தான் நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். One unit of sound. Phonemeனா என்ன? ஒரு யூனிட் ஆஃப் சவுண்ட் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. There are 8 diphthongs in English. இங்கிலீஷ்ல மொத்தம் 8 diphthongs இருக்கு. They can be classified as closing diphthongs and centering diphthongs. First 5 closing diphthongs சொல்லுவோம். லாஸ்ட் 3 centering diphthongs சொல்லுவோம். பாருங்க, I, A, I, Ow, Yow, Ear, Ear, V. ஓகே, இந்த 8 தான் வந்து டிப்தாங்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இந்த சவுண்டோட சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுனால அந்த எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஐ, இது என்ன சவுண்டுனா ஆல ஆரம்பிச்சு ஈல முடியுது. ஆல ஆரம்பிச்சு ஈல முடியுது. ஐ அசின் மை, ஃப்ளை, ஐ ஐன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல ஐன்னு, அது மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஐ அசின் மை, ஃப்ளை. அடுத்தது பாருங்க, அவ், அவ் அசின் ஹவ், கவ். கவுல சொல்லுவோம்ல ஹவ், ஹவ் இஸ் இட், இட் இஸ் அ கவ் அப்படின்னு சொல்ல அவ் அப்படின்றோம். தமிழ்லயும் ஐ அவ் எல்லாம் எழுத்துக்கள் இருக்கு டிப்தாங் மாதிரி. இங்க பாருங்க, அடுத்தது ஏய், ஏய். ஓகே, அசின் சேய், டே. நம்ம வந்து சே டேன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி அப்படின்னா இங்கிலீஷ்ல அதோட ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் வந்து சேய். He says அப்படின்னு தான் சொல்லணும். இட் இஸ் a day அப்படின்னு தான் சொல்லணும். டே அப்படின்னு தான் சொல்லணும். டே கிடையாது, DAY டே கிடையாது, டே. ஓகே, அதான் ப்ராப்பரா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. அடுத்தது பாருங்க, இது வந்து as in go or show. அதே மாதிரி இதை கோன்னு சொல்லுவோம், இது ஷோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஏன்னா நம்மளாம் செகண்ட் லாங்குவேஜை தான் இங்கிலீஷ் எடுத்திருக்கோம். அதனால மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸோட தான் இதெல்லாம் பேசுவோம். கோ, ஷோ அப்படின்னு பேசுவோம். ஆனா ஆக்சுவலா இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா கோ, கோ, அவ் மாதிரி வரும் பின்னாடி. கோ, ஷோ, ஷோ அப்படின்னு வரும். அப்புறம் பாருங்க ஒய், இது வந்து ஒய். பாய், டாய். இது வந்து இயர், இயர். பியர், பியர். இது வந்து ஏ, ஏ. ரெண்டு ஏ வர மாதிரி இருக்கும். ஏ, இந்த தெரியும் ஏ சவுண்ட். இது வந்து அ சவுண்ட். ஏ, ஏ அப்படின்னு வரும். ஏ, இதுல ஆரே இல்லை, இந்த சவுண்ட் மட்டும்தான் வரும். இதை ஃபனட்டிக்கலா டிரான்ஸ்கிரைப் பண்ணா ஏரை வந்து இது மட்டும்தான் போடுவோம், இந்த சிம்பிள் மட்டும்தான் போடுவோம். அப்புறம் ஊவ, ஊவ. இது பாருங்க, ஊ போட்டு ஏ போட்டிருக்கு, ஊவ. இந்த ரெண்டு சிம்பிளையும் பார்த்தாலே நீங்க ப்ரொனன்சியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வவல்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த எல்லா சிம்பிள்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஊவ, ஊவ. ஸோ இது வந்து இது டூர்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலி இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் டுவ, டுவ. ஆர் சைலண்ட், டி போட்டு ஊ அவ்வளவுதான், டுவ, டுவ. இப்படிதான் இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்.
நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படித்தான். ஓகே, இப்போ நம்ம க்ளோசிங் டிஃப்தாங்ஸ்க்கான டயக்ராம் வந்துட்டோம். க்ளோசிங் டிஃப்தாங்ஸ் எப்படி வவல்ஸ்க்கு கார்டினல் வவல் ஸ்கேல் டயக்ராம் இருந்ததோ அதே மாதிரி க்ளோசிங் டிஃப்தாங்ஸ்க்கும் சென்ட்ரிங் டிஃப்தாங்ஸ்க்கும் அதே டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இந்த பார்ட்ஸை மார்க் பண்ணுறோம். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏ, இது இ. இது என்ன சொன்னோம்? ஏன்னு சொன்னேன். இப்போ இந்த இடம் வந்து வவல்ஸ்ல பாத்தீங்கன்னா, வவல் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஏ இருந்த இடம், இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் இருந்த இடம். இந்த செகண்ட் சிம்பிளோட பொசிஷன் இது. ஓகேங்களா? ஸோ இங்க கிளைட் ஒரு வவல் சவுண்ட்ல இருந்து இன்னொரு வவல் சவுண்டுக்கு மூவ் ஆகுது, டங்குன்னு சொன்னோம். அப்ப இந்த இடத்துல ஆரம்பிச்சு இதை நோக்கி போகுது. ஏல ஆரம்பிச்சு இ நோக்கி போகுது. அடுத்தது பாருங்க, ஆல் ஆரம்பிச்சு இ நோக்கி போகுது. இங்க ஆக்சுவலா ஆன் சவுண்ட் இந்த சிம்பிள் பார்த்துருப்போம் பாத்தீங்களா? கேட் ஆப்பிள்க்கெல்லாம் ஆ சவுண்டு அது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஐ. அடுத்தது பாருங்க, இது வந்து ஓ சிம்பிள் ஆரம்பிச்சு ஈய நோக்கி. அடுத்ததான் க்ளோசிங் டிஃப்தாங்ஸ் வந்து ஒண்ணு ஈல முடியும் இல்லைன்னா ஊல முடியும். பாருங்க, அடுத்தது வந்து யோ. இது பாருங்க, ஓ எவ்வுல ஓ. இது வந்து ஆவ். இந்த இடத்துல ஆ சவுண்ட் இது மார்க் பண்ணியிருப்போம். ஆவோட லாங் சிம்பிள் இருக்கும், அந்த இடத்துல இருந்து மேல போகுது. ஆவ். The closing diphthongs, 5 closing diphthongs. Okay, so this is a, this is I, this is I, this is o, this is ow. Closing diphthongs are diphthongs in which the tongue moves from a vowel position more open to a higher vowel position. இது ஒரு description தான். Closing diphthongsல என்ன பண்ணுது? tongue வந்து lower vowel positionல இருந்து higher vowel position நோக்கி போகுது. lower vowel positionல இருந்து பெரும்பாலும் higher vowel position நோக்கி போயிட்டு இருக்குது. பாருங்க, எல்லாமே higher position நோக்கி போகுது இல்லையா? lower மேல இருந்து கீழே வந்துட்டாலே கீழே தான், கீழே இருந்து மேல போகிற மாதிரி இருக்கு. ஓகே, these diphthongs are called closing because the tongue's movement results in the mouth partially closing as the sound progresses. ஏன் இது closing சொல்றோம்னா, இது இந்த diphthongs எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ இது டங்கோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ஷியல் க்ளோஸ் ஆயிருக்கும், கொஞ்சம் வாய் வந்து மூடின மாதிரி இருக்கும். அதனால எய் அதெல்லாம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா வாய் மூடின மாதிரி இருக்கும். டங்கோட பொசிஷன் வந்து அந்த அதனால மவுத் வந்து பார்ஷியலி க்ளோஸ் ஆயிருக்கும். அதனால இது வந்து க்ளோசிங் டிஃப்தாங்ஸ்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொன்றா இதை டிஸ்கிரைப் பண்ண போறோம். அதில் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டே படிச்சீங்கன்னா இன்னுமே புரியும். இந்த டிஃப்தாங் ஏ begins with a low front vowel A and glides to a high front vowel E. பாத்தீங்கன்னா இது low front to high front, low front, high front. இது வந்து பேக், லோ பேக், ஹை ஃப்ரண்ட். ஓகே, இங்க பாருங்க, இதுவும் வந்து அதே மாதிரி தான். இது வந்து முதல் படிச்சுக்கலாம். லோ ஃப்ரண்ட், ஹை ஃப்ரண்ட், லோ ஃப்ரண்ட், ஹை ஃப்ரண்ட், லோ பேக், ஹை ஃப்ரண்ட். ஓகே, அப்பதான் இதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஹை, மை, பை, இதெல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷனோடய கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹை, இது இப்படிதான் டிரான்ஸ்கிரைப் பண்ணுவோம். மை, பை, ஸ்கை, ட்ரை, பை, இதெல்லாம் ஐக்கான சிம்பிள்ஸ். அடுத்தது வந்து எய். ஓகே, எய். So இந்த diphthong வந்து it begins in the mid front vowel and glides to a high front vowel, producing a smooth transition. It is commonly found in words like day, say, ate. இதுல எல்லாம் இந்த சிம்பிள் வருது பாருங்க. இங்க இதுவும் என்ன சொல்லியிருக்கு? மிட் ஃப்ரண்ட் வவல்ல இருந்து ஹை ஃப்ரண்ட் வவலுக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கு. இது ஃப்ரண்ட் வவலா, இது மிடில் ஆரம்பிக்குது. மிட் ஃப்ரண்ட் வவல்ல இருந்து ஹை ஃப்ரண்ட் வவலுக்கு போகுது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. டே, சே. ஸோ இது நான் சொன்னேன் டே கிடையாது, டே. இது வந்து சே இல்லை, சே. பே, ஸ்டே, கிரே. Then this one is oi. The diphthong oi starts with a mid-back rounded vowel and glides to a high front vowel, creating a distinct transition. It is commonly found in words like boy, toy, join. இதுல இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, எங்கேருந்து ஆரம்பிக்குது? பேக்ல இருந்து ஆரம்பிச்சு ஹை ஃப்ரண்ட் நோக்கி போகுது. ஓகே, மிட் பேக்ல இருந்து ஆரம்பிச்சு ஹை ஃப்ரண்ட் நோக்கி போகுது.
சரி எக்ஸாம்பிள்ஸ் boy, toy, join, joy, foil. ஓகே அடுத்ததான் ஊல முடிகிறோம் ஈல முடிகிறது பார்த்துட்டோம். இப்போ ஊல the diphthong ow starts with a low back vowel and glides to a high back rounded vowel. low back vowel இருந்து high back போகுது. லோ பேக்ல இருந்து லோ சென்ட்ரல்னு கூட சொல்லலாம். லோ சென்ட்ரல் இல்லைன்னா லோ பேக்ல இருந்து ஹை வவ்வலுக்கு போகுது. இதுவும் வந்து லோ பேக்ல இருந்து ஹை பேக்குக்கு போகுது. ரெண்டுமே creating a smooth transition. It is heard in words like now, how, out. ஓகே இந்த இதுக்கான pronunciation பாருங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. now எப்படி டிரான்ஸ்கிரைப் ஆயிருக்கு? now, how, out, cow, house. அடுத்தது யா இது வந்து o. இது எப்படின்னா o sound first இருக்குது அடுத்து o. The diphthong o begins with a mid-central vowel and glides towards a high back rounded vowel. இப்போ mid-central vowel இருந்து high back rounded vowel க்கு போகுது, producing a smooth transition. Okay, இதுக்கான examples o சொன்னேன். இதை நான் எப்படி pronounce பண்ணணும்னு சொன்னேன்? go கிடையாது. Instead it is pronounced as go. go. இது show இல்ல show. நோன்னு சொல்றோம் இல்லையா நம்ம? It is actually pronounced as no, no, throw, boat. ஓகே இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்ததான் centering diphthongs. So 5 closing diphthongs பார்த்துட்டோம். இப்போ now let us look at the centering diphthongs. ear, ear, uva, ear, ear, uva. So these are the sounds. பாருங்க ear இது எல்லாமே ஏன் centering diphthongனா சென்டர் நோக்கி டிராவல் ஆகுது. ஆரம்பிக்கிறது வேற வேற இடத்துல ஆரம்பிச்சு சென்டர் நோக்கி டிராவல் ஆகுறதுனால இது சென்டரிங் டிஃப்தாங்ஸ் சொல்றோம். இப்ப இந்த ஈய வந்து ஹை ஃப்ரண்ட்ல ஆரம்பிக்குது, இது மிட் ஃப்ரண்ட்ல ஆரம்பிக்குது, இது ஹை பேக்ல ஆரம்பிக்குது. எல்லாமே சென்ட்ரல் வவல் நோக்கி சென்ட்ரல் மிட் சென்ட்ரல் நோக்கி வருது. ஓகே ஈய இய ஊ மூணு இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இதுதான் கிளைடிங். அப்படிதான் படத்தை பார்த்தீங்கன்னாலே நீங்க சொல்லிடலாம். Centering diphthongs are vowel sounds that begin with one vowel and glide toward a central vowel, typically represented by earned sound நோக்கி எல்லாம் போகுது. They include sounds like ear, ear, uva, and often found in words like kya, ya, tuva. இப்போ இங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ear. The diphthong ear starts with a high front vowel. ear வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? high front vowel and glides towards the mid central vowel. நான் சொன்னேன் இல்லையா, high frontல இருந்து mid central நோக்கி வருது அப்படின்னு சொன்னேன். ஓகே ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. here, near, dear, idea, career. அடுத்தது இது வந்து இயர். நான் சொன்னேன் இல்லையா, இயர் சொல்லணும். அடுத்து இயர், இயர் இதுதான் அந்த சவுண்ட். The diphthong ear begins with a mid front vowel and glides towards a mid central vowel. mid frontல இருந்து mid central நோக்கி வருது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ear, can, fan, hair, இழுக்கும் அதான். ஓகே அடுத்தது பாருங்க உவ. ஓகே உவ சவுண்ட் பாருங்க. பேக் ஹை பேக்ல இருந்து மிட் சென்ட்ரல் நோக்கி வருது பாருங்க. அப்படியே the diphthong begins with high back rounded vowel and glides towards a mid central vowel, producing a smooth transition. அப்படியே ஸ்மூத்தா போகும். உவ. ஓகே உவ. ஸோ இது வந்து புவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது ராங் ப்ரொனன்சியேஷன். கரெக்டா எப்படி சொல்லணும்? பூவ. இது ஷியர் கிடையாது. ஷியர்னு போனோம்லாம் இல்லையா. ஷூவ. இது பாருங்க டூர் கிடையாது. டூவ. கியூர் இல்ல கியா. அப்புறம் செக்யூவ. இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம க்ளோசிங் டிஃப்தாங்ஸும் பார்த்துட்டோம், சென்ட்ரிங் டிஃப்தாங்ஸும் பார்த்துட்டோம். டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு மொத்தமாக நம்ம எல்லா சிம்பிள்ஸும் பார்த்துட்டதுனால சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நீங்களே கொஞ்சம் யூஸ்டு ஆயிருப்பீங்க. கேட் பாருங்க. கேக்கு இதுதான் சிம்பிள், சி சிம்பிளே கிடையாது. அடுத்து சிம்பிள் பார்த்துருப்போம் வவல்ஸ்ல. அடுத்து இட் கேட். டாக் பாருங்க டாக். id symbol, o symbol, ig, dog. Tree, long vowel.
book. திங்க்குக்கு பாருங்க இது இத்து சவுண்ட், இத்து சவுண்ட், டிஹெச்சுக்கு இத் போட்டிருக்கோம், ஐ போட்டுட்டோம். அடுத்தது வந்து இங்க், இங்குக்கு வந்து இங்கு போட்டு இக்கு போடுறோம். ஓகே, இங் பிளஸ் இக், இங்க், இங்க், இங் பிளஸ் இக் இஸ் ஈக்குவல் டு இங்க் அப்படின்னு மார்க்க பாருங்க. திங்க். ஷிப், இந்த லாங் எஸ் போட்ட ஷீ சவுண்டு, இஷ் சவுண்டு, அதோட ஐ போட்ட ஷீ, ஷிப். அடுத்தது பாருங்க டோ, டோ, இது ஐஸ், இது இங்கே டிஃப்தாங் வந்திருக்கு பாருங்க, இது டிஃப்தாங். ஓகே, கர்வ், இது ஒரு டிஃப்தாங் பாருங்க. அடுத்தது ரன், உங்களுக்கு ஈஸியாக அப்போவே புரிஞ்சிருக்கும். ஃபுட், ஃபுட், ஃபுட்டு நம்ம சொல்லுவோம் ஃபுட். கேம், கேம், நம்ம வந்து காம்னு சொல்லுவோம், இது கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹார்ட், ஹார்ட்ன்றோம், அவங்க ஹேட், ஹேட். ஸ்கூல், ஏர்த், இது அப்படின்ல ஏர்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்பிளாஷ், ஸ்பிளாஷ், இந்த சிம்பிள் போட்டு இஷ் போட்டாங்க பாருங்க, சவுண்ட் போட்டு இஷ் போட்டிருக்காங்க, ஸ்பிளாஷ். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. கம்யூனிகேஷன், க, க, இம், யூ, யூக்கு வந்து எப்பவும் யூ சிம்பிள் போட்டோம்னா ஜே போட்டு தான், யா சிம்பிள் போட்டு ஊ போட்ட யூ, கம்யூனிகேஷன். ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், கா கூட இல்லை, இது க, கம்யூனிகேஷன். அடுத்தது பாருங்க எக்ஸ்ட்ராடினரி, ஏ சவுண்ட் இல்லை, இக் வருது, எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரி. அடுத்தது பாருங்க ரெப்ரசன்டேஷன் நம்ம சொல்றோம், எப்படி கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்டேஷன், ரெப்ரசன்டேஷன், ரெப்ரசன்டேஷன். இது அன்பிலீவபிள், அன்பிலீவபிள். இது பேம்பூ, பேம்பூ. குக்கும்பர் நம்ம சொல்லுவோம், ஆக்சுவலா இதை ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கியூக்கம்பர், கியூக்கம்பர் அப்படிதான் நேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. கியூக்கம்பர், கியூ, கே போட்டு, கியூன்ற சிம்பிளே கிடையாது, அதனால கே போட்டு யூ போட்டிருக்கோம். இப்படிதான் யூவே போடுவோம், அந்த சிம்பிள் தான் யூ, யா பிளஸ் ஊ, யூ, கியூ, கம்பர், கியூ கம்பர். அடுத்தது பாருங்க எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், பட் இட்ஸ் ஆக்சுவலி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன், எக்ஸாமி. இங்க பாருங்க, இங்க ஒரு இது வந்துடும், டிஃப்தாங் வந்துடும், எய், எக்ஸாமினேஷன். அடுத்தது பாருங்க ப்ரொனன்சியேஷன், இதே மாதிரிதான் எய், இந்த இடத்துலயும் ஒரு எய் வருது, ப்ரொனன்சியேஷன். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, then some examples, transcription example. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ், நீங்கள் சிம்பிள் வேர்ட்ஸே பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு புரியும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ், நல்லா ட்ரை பண்ணி பார்க்கணுன்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆல் தி சவுண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.